ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் மட்டும் அரிசி விலை கிலோவுக்கு 30 ரூபாய் வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நெல் விளைச்சல் குறைந்துள்ளதாலும் பருவமழை பொய்த்ததாலும் தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் அரிசி விலை கிலோவுக்கு 30 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 1 கிலோ 52 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சாதாரண பொன்னிகரிசி விலை கிலோவுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய்க்கும், 65 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கர்நாடக பொன்னிகரிசி 15 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மைசூர் பொன்னி, ஆந்திரா பொன்னி ஆகிய அரிசி வகைகள் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 15 ரூபாய் உயர்ந்து 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல 43 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இட்லி அரிசி கிலோவிற்கு 7 ரூபாய் உயர்ந்து 50 ரூபாயாகவும், 26 கிலோ கொண்ட அரிசி மூட்டைகள் 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விலை உயர்ந்துள்ளன. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கர்நாடகா, ஆந்திராவில் நெல் விளைச்சல் குறைந்தது மற்றும் காவிரி பாசன மாவட்டங்களில் சாகுபடி பாதிக்கப்பட்டதே முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் வணிகர்கள் செயற்கையாக விலையை உயர்த்தியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், வணிகர்களின் கையிருப்பில் உள்ள அரிசியில் 20% அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் ஆகியவற்றின் மூலம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.